ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கேஆர்என் தமிழன். எனக்கு இந்த வீடியோவில் அப்படி எதை பற்றி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா சொல்லி தொலைடா. அதாவது நான் போக்கிமானை சூஸ் பண்ணுவேன், கேவலமானது கூட. அதில் எந்த போக்கிமானுமே கேவலமானது கிடையாதுடா. ஆமாம், எல்லாம் நல்ல போக்கிமானை சூஸ் பண்ணுவேன். அதுலேயும் ரேங்க்டு மேட்ச் விளாடணும். அதான் ரேங்க்டு மேட்சா? பின்னா ரேங்க்டு மேட்ச்னா கண்டிப்பாவா? ஆமாம். சரி, ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சரி, நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்னு சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட கேட்க சொல்கிறா. எதுவுமே சொல்லவே மாட்டேங்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ சொல்ல சப்ஸ்கிரைபர் கிட்ட கேட்க சொல்கிறேன். டேய் பாட்டு, என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஓகே கைஸ், சொல்லிட்டாலே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். சரி, ஓகே கைஸ், எங்கள் தாத்தா உள்ளே வந்துட்டாங்க, அதனால தான். சரி, ஓகே, இப்போ நம்ம மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடலாம். 400டா வெட்டிரன்டா. ஒரு கிளாஸில் அது போன தடவை நான் லைவ் நல்லா சவுண்டாக பேசுடா. போன தடவை நான் லைவ் பார்க்கும்போது 2-3 இருந்தேன். 2-3யா? வெட்டரன் 4-3 ஸ்டாரில் இருந்தேன். இப்போ குறைஞ்சிருச்சுன்றியா? ஆமாடா, 2 மேட்ச் தனியாக போய் ஊற்றிக்கிச்சுடா. பாருங்க கைஸ், அதுக்கு தான் இவனெல்லாம் நம்பாதீங்க கைஸ். இவன் கூட தயவு செஞ்சு பேட்டில் பண்ணி நீங்கள் ஜெயிச்சிருங்க. பேட்டில் பண்ணா ஏன்டா அப்படி நீ சொல்லனா கூட அவங்க தான்டா ஜெயிப்பாங்க. போன மேட்ச் பார்த்தியா? அந்த ரயுகா ப்ரோ வேற லெவலில் அடிச்சிட்றான் என்ன. கமெண்ட் கைஸ், அந்த வீடியோ பார்க்கலன்னா மறக்காம போய் பார்த்துட்டு வந்தாங்க. வேற லெவலில் ப்ளே பண்ணார். ஓகே, நம்ம ரெடி கொடுத்துடலாம். பார்த்தீங்களா, நம்ம ஆளுங்கள்லாம் பயங்கரமாக இருக்காங்க. நல்ல ட்ரெஸ். இப்போ நான் தான் தாத்தா நான் அவனுக்கு இருடா, ஃபோனை ஏன்டா எடுக்கிற? சரி, இந்தா பிடிச்சி சொல்ல. பார்க்கக்கூடாதுலாம் இல்லை, நீ காமி. ரொம்ப ரொம்ப நல்ல பிடிக்கும். நீ பார்க்கக்கூடாதுடா. சரிடா அப்பா, ஓவரா பண்ணுறாங்க கைஸ். ஆனால் எனக்கு நல்லா தெரியுது. டேய் அப்பா, கொஞ்சம் சீக்கிரம் எடுப்பா, டைம் ஆகும். சீக்கிரம் எடுத்துனா தானடா நான் அதுக்கேற்ற மாதிரி அந்த பேட்டில் ட்ரிப்லாம் எடுக்க முடியும். நான் வந்தோடனே உனக்கு தரேன். டேய் நீ போட்டு கொடு, நான் மாற்ற மாட்டேன் கண்டிப்பாக. கைஸ், இதுதான் சேலஞ்சுன்னு. டேய் ஸ்லோ ப்ரோ தலைவன்லாம் வேற மாதிரிடா. அவரு தெரியுமே, வெறித்தனமாக விளையாடலாம்டா அவர்கிட்ட. நீங்கள் ஸ்லோ ப்ரோ ஃபேனாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க, நான் அப்படி சொல்லலை. ஸ்லோ ப்ரோ இஸ் a king, but my brother don't know to play in slow bro. தமிழில் சொல்லப்பா, இது கேஆர்என் தமிழன் சேனல். அதாவது எங்கள் அண்ணனுக்கு ஸ்லோ ப்ரோவே விளையாட தெரியாது. விளையாண்டுருக்கியா என்ன? எத்தனை டைம் விளாண்டுருக்கேன். சரி, ஓகே கைஸ், மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எங்கள் ரேங்க்டு மேட்ச் வேறு போட்டு கொடுத்துட்டாங்க. ஓகே, அந்த புது போக்கிமான் தானே அது? நான் வச்சு விளாண்டேன். அதில் டார்க் பிட்டர்னு ஒரு அட்டாக் இருக்குது. செம்மையாக இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சா? வேற மாதிரி பட்டர் தருவன மாதிரி இருந்துச்சு. பட்டர் தருவன மாதிரியா? என்னடா வளர்ற? வெட்டிரன்னா எப்படி வருமா? அப்படி ஆமாம், வெட்டிரன்னா எப்படி? அல்ட்ரானா அது வர மாதிரியான இது வரும். மாஸ்டர்னா இன்னொரு இது வரும். மாஸ்டர் அடிச்சிருக்கேன், மறந்து போச்சுடா எனக்கு அந்த இது எப்படிலாம் வரும். நான் மாஸ்டர் ஒரு டைம் அடிச்சிருக்கேன். சரி, ஓகே, கிழிச்சிருக்கிற கம்மனீரு கேட்குறவங்க காதே வெடிச்சிடும் போல இருக்கு. சரி, ஓகே கைஸ், கோ. வேற மாதிரி அதெல்லாம் நான் தான் விளையாடணும், நீ சொல்லக்கூடாது. ஏய், என்னடா இவ்வளோ டைம் வச்சு போகுது? அப்போ நான் ஸ்லோ ப்ரோவே வாங்கிக்கோண்டா. சென்டர் போல. சரி, சென்டர் போல. அவங்க எத்தனை பேர் போயிட்டு அப்சால் போகிறான், அவன் போயிட்டு விடு. நல்லா தான்டா இருக்குது ஸ்லோ ப்ரோ. காய்ஸ், ஸ்லோ ப்ரோ வேற மாதிரி. இதோட பாட்டு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. பிளேயிங் வித் சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த பாட்டு வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. என்னடா இது உருண்டு பறந்துட்டு இருக்கு? ஓகே, வேற மாதிரி தான் இருக்கு. பாத்தீங்களா, 2 பூனையும் ஒரு எலியும் சண்டை போடுற மாதிரி இருக்கு. ஓகே, வாங்கிக்கோ. பன்னி இல்லடா, அது ஒரு குட்டி பன்னி. வீடியோ எடுக்கிறது ஒரு பன்னி. கொஞ்ச நேரம் வாய மூடுறா. நான் சர்ஃப் எடுத்துக்கிறேன். சர்ஃப் வேற ஸ்க்லேட் எடுத்துருக்கணும். ஏன் அப்படிலாம் கிடையாது. இது போட்டால் ஹெச்பி ஏறுதுடா. நான் கூட சும்மா உருண்டு முதுகு சுரிஞ்சிட்டு இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். லெஜெண்டரி போக்கிமானா? என்னடா வளர்ற? இந்த இதில் ஒரு லெஜெண்டரி கூட இல்லைல்ல? மாட்டிக்கிட்டேன்டா. டிஃபென்ஸ் தானே? டிஃபென்ஸ் மட்டும் இருந்தா என்ன இப்போ? நல்லா மாட்டிக்கிட்டேன்டா. 3 பேர்ரா. 3, 2, 1 கைஸ், ஓடிடலாம். ரேங்க்டு மேட்ச் வேற. இப்போ வாடா, இப்போ வாங்கடா. வாங்கடா. அவ்வளோதான்டா. வாங்கடா. போடு. கேவ் ஸ்ட்ரைக் த்ரூ போட்டிருக்காரு. என்னடா போக்கிமான் அது? வித்தியாசமாக இருக்கு. அது பிட்டர்.
ஏய் என்னடா என்கிட்ட ஹெச்பியே இல்ல. ஏய் நான் கூட அந்த ப்ளூ கலர் ஹெச்பின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அட பாவி, ஹெச்பியே இல்லாம இவ்வளவு நேரம் அடிச்சிட்டு இருந்திருக்கேன்டா. அந்த இது போட்டுக்க ஸ்லாக் ஆஃப்ஸா. இரு முதல்ல ஃபுல்லா ஏறிட்டோம். வெயிட் பண்றா. எப்படி ஓசிக்கல் எடுத்துமா வேற மாதிரி. கமெண்ட் கைஸ், நம்ம போய் இப்போ கோல் போட்டு வந்துடலாம். போட விட மாட்டாங்க. போட்டுடலாம் அதெல்லாம் ஈஸியா. நான் தான்டா 30 வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் கோலே ஆகும். ஓகே. ஏய் அடா நீ இருடா, எனக்கு தெரியும்டா டெடிகனிஸ்டா எடுக்கணும்னு. எத்தனை டைம் நான் அதை எடுத்து என்ன போட்டு தள்ளியிருக்காங்க எனக்கு தெரியாதா? ஓகே மாசு. கமெண்ட் கைஸ், நம்ம வந்து அடா பேச விடுப்பா. சென்டர் இது எப்போ வரும்னு எனக்கு நான் தெரியும்டா. ஒரு வீடியோவில் பார்த்தேன், அப்போ பார்த்தேன் கரெக்டாக 7:55க்கு வரும். 7:55 ஆனால் நான் போடும்போதெல்லாம் வரது. டேய் என்னடா இத்தனை பேர் கூட்டமாக அடிக்கிறாங்க. அட பாவி கைஸ். ரிவ்யூ பாரு. ரிவ்யூவா? டேய் பைத்தியம் கைஸ், இவெல்லாம் ஒரு இதுன்னு சொன்னிக்கிட்டா. டேய் லூஸு, என்னடா ரிவ்யூ லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? ரிவ்யூன்னு ஒரு இதே இந்த கேம்லே கிடையாது. சாவு சொல்கிறேன். டேய் கொஞ்ச நேரம் கம்முன்னு இருறா அப்பா, தொல்லை தாங்க முடியல. கமெண்ட் கைஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். வீடியோ இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணலான்னு ஒரு கமெண்ட்டும் பண்ணுங்கள். என்னடா ஓ நமக்கு ஹெச்பி இதானா? இப்போ பாரு ஓசிக்கில் வந்து எடுக்கணுமா? செம்ம டென்ஷன் ஆகிடுவேன். அதான் இருக்கான். புடி பிடிச்சிட்டான். அடிடா. அவனுக்கு செம்மையா எடுத்து போட்டு அந்த இடத்துல. தெரியும் பார்த்துட்டேன். கோல் போடு. எப்படி கோல் பாஸா போச்சா? போடு. பிடிச்சிட்டேன். வேற மாதிரி. ஒரு அடி. சரி ஓகே, ஓசிக்கில் எடுக்கலாம்னு நினச்சேன். கமெண்ட் கைஸ், ஸ்லோ ப்ரோ வச்சு விளையாடுங்க, நல்லா தான் இருக்கு, வேற லெவலில் இருக்கு. கமெண்ட் ஸ்லோ ப்ரோ ஃபேன்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வானத்தில் பறக்கிறான் டெலிகனெக்ட்ஸா, அதால வந்து ஒருத்தனோட இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த மாதிரி விளையாண்டு கிடைச்சிருந்தா கண்ட்ரோல் மீன் இப்போ நீ ஒரு பொருளை வந்து தூக்க முடியும். ஏன் அந்த பிட்டர் இரு ஐயோ மிஸ் பண்ணிட்டேன்டா. போஷன் எடுத்துவேன். அட இருடா கொஞ்ச நேரம், அது வேறு பாஞ்சு. என்னடா இந்த புது பொக்கிமானுங்களுக்கெல்லாம் செம பவர் கொடுக்குறாங்கடா, ரொம்ப ஓவராக இருக்குடா. செத்துருவான்டா. தாளான் ஃப்ளேம் வந்துச்சுடா. போட்டான்டா. ரிவ்யூ என்னது இது? டேமேஜா? சரி ஓகே. எப்படி கீழே நாம டெட்டும் எடுத்துட்டோம். அதாவது ரெஜி ஐஸ் இங்கே இருந்து பாதுகாப்பு போச்சு. இப்போ வருவாங்க கண்டிப்பாக, ஒருத்தனாச்சும் வருவான், வெயிட் பண்ணு. ஏன்னா அத்தனை கோல் வச்சுட்டு கண்டிப்பாக வருவாங்க. என்னடா வரல? எவனும் வரலையோ? ஸ்டேட்மெண்ட் தப்பாயிடுச்சு. ஓகே இங்கே பாருங்க, வேறு லெவல் கேவஸ் ஸ்ட்ரைக் 2 போட்டிருக்காப்புல. அந்த பவர் போட்டதுனால எனக்கு ஒன்றுமே ஆகலடா. பவர் இல்லை. உனக்கு யூனிட் வந்துச்சு. இந்த யூனிட் மூவ் என்ன கூட எனக்கு நல்ல யூனிட் ஆக்சுவலி அது கம்முன்னு அப்படியே எதுவுமே பண்ணக்கூடாதா? ஹெச்பி நல்லா ஏறாது. இந்த யூனிட் மூவ் போட்டதே வேஸ்ட்டுடா. வெயிட் பண்ணுறா. அடி கைஸ், இதோட டைம் லிமிட் தான் அதிகமாக இருக்குது, அதனால தான் வந்து டென்ஷன் பண்ணிட்டுருக்கு. இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடச்சா ஓடிட்டான்டா பாட்டு பையன். பின்னா எவ்வளோ நேரம் போகிறது? அதுக்கு தான் பார்ட் 1 போடுறாங்கல்ல. இந்த மாதிரி இந்த அட்டாக் இந்த போக்கிமான்களுக்கு ஓடிடுறா கண்ணா, வேலைக்காகாது நம்மக்கிட்ட. சும்மா சொன்னேன்டா, தலைவன் திமிங்கலம் வேற லெவலு. இது கூட தானே உட்காந்துருந்தான், எங்கடா காணோம்? அப்சாலு பிடிச்சிட்டேன்டா. போடு, தெறிக்க விடு மாசு. நான் ஓசிக்கெல்லாம் எடுக்கவே இல்லையே. இப்போ பாருங்க நம்ம தலைவனோட பவரை காமிக்கிறேன். இப்போ இங்கேருந்து இப்போ டெலிபோர்ட் வாங்க பார்த்தீங்கன்னா வேற லெவல் பவரு. நீ மூடி, எங்களுக்கு எல்லாம் தெரியும். அவ்வளோ கோல் போட்டுட்ருக்கான் இவன், உட்காந்து வைல்டு போக்கிமான் அடிச்சுட்டு இருக்கான் பாரு. அவன் விட்றாத, கேவோ ஸ்ட்ரைக் போடுறா. டேய் வேற மாதிரிடா, கோலை கலெக்ட் பண்ணிட்டு போடா. டேய் நான் பாட்டுக்கு சும்மா ஓடிட்டு இருக்கேன், எனக்கு அவ்வளோ விளையாட தெரியாதுடா இதில். நீ வேற ஐயோ தோர்த்துறான். அவ்வளோதான். ஒரு கில்லாச்சு எடுக்கலான்னு பார்த்தா அதை கூட விட மாட்டேங்காங்க. கடைசி சரி நம்ம சப்போர்ட்டாச்சும் பண்ணுவோமே, அதே ஒரு நல்ல ஹெல்ப்பாக தாங்க இருக்கு. ஒரு கோல் போட்டேன் வேற மாதிரி. இது வரைக்கும் யாருமே ஒரு கோல்லாம் போட்டதே இல்லை தெரியுமா கைஸ்?
சரி ஓகே வாங்க. இந்த இடத்துல கிரனிஞ்சா இருக்கான். நீ எப்படியோ சாவதான் போற. நல்லா தெரிஞ்ச மாதிரியே சொல்கிறேன் போகிறேன். ரெட் நோஸ் ரெட் நோன் பார்த்து ரெட் நோனே. செத்துட்டான்டா. ஆமா முதல்ல போட்டுட்டான்டா. गाइस ஆனால் அதுக்கு யூனைட் யூஸ் பண்ண வேண்டியதாயிடுச்சு. எழுத்து கம்மியா எழுத்து இல்லை, அது ஹெல்த்னு சொல்லுவாங்க. ஹெல்த் கம்மியா இருக்கும்போது போட்டேன். வந்துட்டான்டா போச்சுடா. அப்பா நான்லாம் யாரு எடுத்தோடனே போட்டேனா? கேவோ ஸ்ட்ரைக் 2 நான் தானே அடித்த மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே இருந்துட்டு போகுது. இதான் ஓடுறான் பட்டி. இவன் கொஞ்சம் மாட்டிக்கிட்டானா நல்லா இருக்கும். பிடிச்சிட்டேன். சாகலை செத்த போய்விட்டேன். ஏன்டா டே ஓடிலாண்டா. 4 கோல் ஓடிலாண்டா. டே அந்த அடி அடிக்கிறாங்கடா 2 பேரும். அந்த ரவுண்டு பார்த்தே இல்லையா? ரவுண்டா வந்துக்கிட்டே இருந்துச்சு. சீக்கிரம் நீ பேஸுக்கு டெலிபோர்ட் ஆகு. டே நூபு நானே செத்து போயிட்டேன். பேஸுக்கு டெலிபோர்ட் ஆகும். சரி ஓகே கைஸ் நம்ம வந்து ஜாப்டாஸ் கிட்ட போவோம். இங்கே வர ஒருத்தர் இது வர போட்டிருக்கான். இது போகிறேன். அங்கே நின்றுக்க. வந்துட்டான்டா. கோல்குள்ளே நின்றுருக்கலாம். நான் எப்படி இங்கே தானே இருக்கு கோல் ஒன்றும் வருது. அதெல்லாம் வந்துட்டான்டா சாடு. பிடிச்சிட்டேன்ல சாவுடா. யாருக்கிட்ட? நான் ஃபயர் தான்டா எப்பயுமே. ஐயோ அந்த பக்கம் ஓடுது. கார் சம்பு ஓடுது. புடி கார் சாம்பு ஓடுது. சீக்கிரம் ஓடு கார் சாம்பு. ஸ்லோ ப்ரோ சூப்பராக ஓடுறான்டானா. ஐயோ ஓடிடுவான் போல இருக்கேடா. போட வேண்டியது. எடுத்துட்டான்டா. வேற மாதிரி தெரிக்க விட்டுட்டான். என்னடா என்ன கோலே போட விட மாட்டேங்காங்க. டென்ஷன் பண்றாங்கடா. சீக்கிரம் போட்டு போய் டிஃபெண்ட் பண்ணிக்க. போடு. நான் அப்படியே இந்த இடத்துல பாவி. டேய் ஏன்டா நீ வேற கத்திட்டு இருக்க? இருடா. என்னடா என்னப்பா எனக்கு புரியல. ஸ்லோ ப்ரோவா கொக்கா? வாங்கிக்கோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொறுமையாக கூட வாங்கிக்கோ. போடு. அங்கே யாருமே இல்லைடா டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு. அடிடா கார் சாம்பு செம்மடிடா. இன்னும் ஒரு செகண்ட் இப்போ ஒருத்தன் வந்துட்டான். பிடிச்சிட்டான்னு நினச்சேன்டா. ஐயோ உள்ள போயிட்டான்டா. அவனை மட்டும் கோல் போட்டு விட்டுரு. போடு கைஸ். நம்ம ஒரு நல்ல சப்போர்ட்டரா நம்ம ஒரு நல்ல கடமையை செஞ்சிருக்கோம் கைஸ். அவனே டிஃபெண்டர். ஸ்லோ ப்ரோவே டிஃபெண்டர் இந்த மாதிரி தான் ஒரு பேசுவார். டிஃபெண்டர் என்னதான் இருந்தாலும் சப்போர்ட் தானே பண்ணேன். கண்ணா தெரியல கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுட்டு பாருங்க. பார்ட் 2 அதாவது இந்த வீடியோவோட பார்ட் 2 வேணும்னா ரெட் கலர் ஹார்ட். சப்ஸ்கிரைபர்ஸ் கூட விளையாடுற வீடியோ வேணும்னா ப்ளூ கலர் ஹார்ட் போட்டு விடுங்க. ஓகே இந்த ஃபர்ஸ்டா நான் ஃபர்ஸ்ட் கெஸ் பண்ற மாதிரி அப்சால் இருக்கலாம். இல்லனா வந்து தாலான் ஃப்ளேம்டா. அப்சால் தாலான் ஃப்ளேம் டேய் சூப்பரா அடிச்சான்டா அவன். நீங்களே சொல்லுங்க. கமெண்ட் கைஸ். வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்க இப்பவே சொல்லணும். அப்சால் தான் ஃபர்ஸ்ட். வீடியோ பார்க்குறவங்க மறக்காம ஃபுல்லா பாருங்க கைஸ் ப்ளீஸ். நான் தான் சொன்னல அப்சால் தான். அவர் சூப்பரா அடிச்சாப்ல. 17 கில்ஸ் ராடி. நான் சொன்னேன் அப்சால் தான் சூப்பரா அடிச்சானே. இவன் யாரே தாராள சொல்லுங்க. கமெண்ட் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. மறக்காம இந்த கருத்துக்களை வந்து கமெண்ட்ல தெரிவிங்க. நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். பை லவ் யூ ஆல். பை சொல்லிடுறா. பை கைஸ். Bye guys. Bye. See you in next video. Next video.